மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னூட்டமுடைய பொருளாகிறது, நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் அல்ல. அதாவது மின் நடுநிலைனா நியூட்ரல், பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. அப்படி ஒரு பொருள் இருக்கும்போது அது அந்த பொருளில் இருக்கிற எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ். ஸோ எலக்ட்ரான்களை இழக்கும்போது எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா நெகட்டிவ் வெளியே போயிடும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். ஸோ இப்படி தான் பொருள் நேர்மின்னூட்டம் அடையுது. இதுதான் கொடுத்துருக்காங்க. மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னூட்டமுடைய பொருளாகிறது, நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் அல்ல. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருள் இருக்குது, எல்லா பொருளையுமே எலக்ட்ரான் இருக்கும். இந்த பொருள் நியூட்ரலில் இருக்குது. மின் நடுநிலை நியூட்ரலில் இருக்கும்போது பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்காது, நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்காது. எலக்ட்ரான்களை இழப்பதால், எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா, இதிலேருந்து எலக்ட்ரான் கட் ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரான் இங்கே போயிடும். எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் போயிடுச்சுன்னா நடுநிலையில் இருக்கிறது தானே. நெகட்டிவ் போயிடுச்சுன்னா அதாவது நடுநிலைனா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்க மாதிரி, இதிலேருந்து மைனஸ் போயிடுச்சுன்னா ஒரு ப்ளஸ் இங்கே இருக்கும்ல. அப்போ அது நேர்மின் சுமை பெறுதில்லை. இதுதான் கொடுத்துருக்காங்க. மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னூட்டமுடைய பொருளாகிறது, நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் அல்ல. நேர்மின் துகள்கள் வராது, எலக்ட்ரான் போகும், எலக்ட்ரான் வெளியே போகும். நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போகிறதுனால மிச்சம் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் அதில் இருக்கும், நேர்மின் சுமை பெற்றுரும். நேர் மின்னூட்டம் பெற்ற ஒரு கண்ணாடி தண்டினை மற்றொரு நேர் மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே கொண்டு செல்லும்போது அவை ஒன்றை விட்டு ஒன்று விலகுகின்றன. ஆனால் நேர் மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே எதிர் மின்னூட்டம் பெற்ற எபோனைட் தண்டினை கொண்டு வரும்போது அவை ஒன்றை ஒன்று கவர்கின்றன. தண்டுகளுக்கிடையே உள்ள தூரம் குறையும் போது விலக்கு விசை அல்லது கவர்ச்சி விசை அதிகரிக்கின்றது. விலக்கு விசை என்னென்னா, பாசிட்டிவும் கொண்டு போகும்போது ரெண்டும் ஒன்று விட்டு ஒன்று விளக்கும். பாசிட்டிவும் நெகட்டிவும் கொண்டு போது அது விலக்கு விசை. பாசிட்டிவ் நெகட்டிவ் கொண்டு போகும்போது ரெண்டும் ஒன்று இருக்கும். அது கவர்ச்சி விசை. மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின்கடத்திகள் எனப்படும். அலுமினியம், தாமிரம் போன்ற உலோகங்கள் மின்கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருட்கள் மின்காப்பு பொருட்கள் எனப்படும். ரப்பர், மரம், நெகிழி பொருட்கள் ஆகியன மின்காப்பு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ஸோ மின் துகள்களை அனுமதிக்கிற பொருட்கள் மின்கடத்திகள், அனுமதிக்காத பொருட்கள் மின்காப்பி பொருட்கள். மின்கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு அலுமினியம், தாமிரம் போன்ற உலோகங்கள். மின் காப்பு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு ரப்பர், மரம், நெகிழி பொருட்கள். 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலைமின்காட்டி வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டது. தாங்கி ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்த உலோக ஊசியே வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டது. இந்த உலோக ஊசியானது அதன் அருகே கொண்டு வரப்படும் மின்னூட்டம் பெற்ற பொருட்களால் ஈர்க்கப்படும். ஸோ அந்த உலோக ஊசியோட பேர் வெர்சோரியம், மின்னூட்டம் பெற்ற பொருட்களால் ஈர்க்கப்படும். இதை கண்டுபிடிச்சவர், உருவாக்கினவர் 1600ஆம் ஆண்டு உருவாக்கினார் வில்லியம் கில்பர்ட். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தின் அடியிலோ நிற்பதை தவிர்க்க வேண்டும். கீழே அமர்ந்து தலையை குனிந்து கொள்வது நல்லது. அதைவிட வாகனங்களுக்குள் இருப்பது பாதுகாப்பானது. வாகனங்களின் உலோக பரப்பு நிலைமின் தடுப்புரையாக செயல்பட்டு வாகனத்திற்குள் அமர்ந்திருப்பவர்களை மின்னலானது தாக்காமல் அது பாதுகாக்கிறது. மின்னல் அடிக்கும் போது நம்ம வாகனத்துக்குள்ளே இருக்கிறது நல்லது. ஏன்னா வாகனத்தில் மேலே இருக்கிற உலோக பரப்பு நிலைமின் தடுப்புரையாக செயல்பட்டு நம்மளை மின்னலிருந்து காப்பாற்றுது. மின்னல்
ஒரு மரத்தை தாக்கும்போது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் மரத்தினுள் உள்ள நீரானது ஆவியாகி மரம் எரிந்து விடுகிறது. அதாவது மின்னல் ஒரு மரத்தை தாக்கிச்சுன்னா அந்த மின்னலிருந்து வர ஹீட் எனர்ஜினால் மரத்தில் இருக்க தண்ணியெல்லாம் ஆவியாகி அதுக்கப்புறம் மரம் ஃபுல்லாக கார்பன் தான் இருக்கும், கறி மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த மரம் மின்னலோட வெப்பாற்றலினால் எரிந்து விடுகிறது. இதைத்தான் கொடுத்துருக்காங்க. ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின்னதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் தொடர்ச்சியாக அது மின்னதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தால் அதனுடைய உடலில் இருக்கும் மின்னூட்டம் முழுவதுமாக மின்னிறக்கம் அடைந்துவிடும். அதன் பின் அதனை தொடும்போது மின்னதிர்ச்சி ஏற்படாது. ஸோ இந்த படத்தில் கொடுத்துருக்காங்களா, இதுதான் ஈல்னு ஒரு விலாங்கு மீன் வகையான மீன். இதோட உடம்புலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது. ஆனால் தொடர்ச்சியாக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறப்போ அந்த உடம்புல இருக்க எல்லா அதுவும் இறங்கி மின்னிறக்கம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அதை தொட்டோம்னா கரண்ட் ஷாக் அடிக்காது. தொடர் மற்றும் பக்க இணைப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு. தொடர் இணைப்பு சுற்று. மின்சுற்றிலுள்ள அனைத்து கூறுகளிலும் சம அளவிலான மின்னோட்டம் பாயும். பக்க இணைப்பு சுற்று. ஒவ்வொரு கூறிலும் பாயும் மின்னோட்டத்தின் கூடுதல் மின்கலனில் இருந்து பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும். தொடர் இணைப்பு சுற்று மின்சுற்றின் கூறுகளுக்கிடையே உள்ள மின்னழுத்தத்தின் கூடுதல் மின்கலனின் மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்கும். பக்க இணைப்பு சுற்று மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளுக்கிடையே உள்ள மின்னழுத்தம் சமமாக இருக்கும். தொடர் இணைப்பு சுற்று அனைத்து மின்கூறுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். பக்க இணைப்பு சுற்று அனைத்து மின்கூறுகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். தொடர் இணைப்பு சுற்று ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைபட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. பக்க இணைப்பு சுற்று ஏதேனும் ஒரு மின்கூறு செயல்படாமல் இருந்தாலும் மற்ற மின்கூறுகள் வழியாக மின்னோட்டம் பாயும்.